வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் வெண்டைக்காய் பொரியல் செய்வதற்கு வெண்டைக்காயை இப்படி பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு சற்று அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம். கடுகு ஜீரகம் போட்டு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயம் போடவும் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்க்க வேண்டும். கறிவேப்பிலை போட்டு நாம் வெண்டைக்காயையும் சேர்த்து விடலாம். வெண்டைக்காய் போட்டு நாம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் 5 முதல் 8 நிமிடம் வரை வேக வைத்து வெண்டைக்காய் இந்த அளவு வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்க்க வேண்டும். நன்றாக மிக்ஸ் செய்து நாம் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் வெண்டைக்காய் அருமையாக ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 5 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் திறந்து பார்க்கலாம். வெண்டைக்காய் நன்றாக வதங்கிவிட்டது. இந்த அளவு வதங்கினாலே சரியான பதமாக இருக்கும். இப்பொழுது நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். மிதமான தீயில் வைத்து வேக வைப்பதால் வெண்டைக்காயின் பிசுபிசுப்பு தன்மை போய்விடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காயை நாம் ஒரு 10 நிமிடத்திலே ரெடி செய்து விடலாம். நம் குழந்தைகள் காலை வேளையில் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கெட்டும்போது ஒரு அடுப்பில் நாம் ரைஸ் வைத்தோம் என்றால் இன்னொரு அடுப்பில் இதை வேகமாக வதக்கி விடலாம். நாம் இதை வதக்கும் போது பொடியாக நறுக்கி கொண்டோம் என்றால் 10 நிமிடத்தில் மிதமான தீயில் வெந்து வந்துவிடும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்திற்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான வெண்டைக்காயை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.